நம்ம அஜித் சாருடைய விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவதை நினைத்து அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. ஆனால் அதன் பிறகு வெளியான விடாமுயற்சி போஸ்டர் மற்றும் பாடல்கள்ல பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு குறிப்பிடல. இதனால விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகுமா அப்படின்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு வந்திருக்கு. மேலும் விடாமுயற்சி பொங்கல் ரேஸ்ல இருந்து பின்வாங்க இருப்பதாக ஒரு சில வதந்திகளுமே பரவச்சு. இது அஜித் சாருடைய ரசிகர்களை மிகப்பெரிய கவலைக்குள்ளாக்கியது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் உறுதியாக சொல்லியிருக்காரு. நம்ம அஜித் சாரை வைத்து குட் பேட் அக்லி படத்தை இயக்கிட்டு இருக்க ஆதிக் அவர்கள் இந்த படம் தான் முதல்ல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதாக இருந்தது. ஆனா விடாமுயற்சி திடீரென பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ரிலீஸ் தள்ளி போச்சு. இதனடுத்த விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகாது அப்படின்னு வதந்திகள் பரவி வந்த நிலையில ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. சோ இதனடுத்து தற்போது விடாமுயற்சி படத்துடைய செலிப்ரேஷனை ரசிகர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அது ஒரு பக்கம் இருக்க குட் பேட் அக்லி படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்று நாளை நியூ இயர் ஸ்பெஷலாக வெளியாக இருக்காம். அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் தான் அது. இந்த பாடல நம்ம அனிருத் அவர்கள் அஜித் சாருக்காக பாடியிருக்காராம். மேலும் இந்த பாடல் ஒரு குத்து பாடல் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ படத்துடைய முதற்கட்ட காட்சியாகவே இந்த பாடல் காட்சி தான் படமாக்கப்பட்டதாம். ஆகையால இந்த பாடல் நாளை வெளியாவது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகியிருக்கு. இந்த பாடலுக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.